Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜூலை மாதம் 12ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக அழைத்ததற்காக நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடி அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய போஜனத்தில் பங்கு கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் முழுமனதோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய அழகான கண்களால் நம்மை பார்த்து நமக்கு ஆசீர்வாதங்களை நம் தேவைகளை பன்மடங்கு அவர் நமக்கு அருளுவார். அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் அவரை துதித்து நாம் ஆராதிப்போம். இன்றைய நாளில் சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்கள் கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். படித்து பாருங்கள். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1-2. மன அழுத்தம் என்பது மூழ்கும் சேறு நிறைந்த ஒரு இடம். ஆனால் படுகொலியை போன்றாது. உங்கள் ஜெபங்கள் புறக்கணிக்கப்படுவதாக நீங்கள் எண்ணலாம். ஆனால் தேவன் உங்கள் மெல்லிய கூப்பிடுதலை கேட்க தாழ்ந்து வருகிறார். சங்கீதம் 130:1-2 படித்து பாருங்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 55-56 நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு நன்றாக புரியும். ஆகையால் நாம் எதற்காக இந்த உலகில் என்று ஆண்டவரை கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பார். தேவன் உங்களை கடினமான உணர்ச்சிகளில் சிக்க வைக்க மாட்டார். கடினமான சிக்கல்களில் ஆபத்துக்களில் உங்களை சிக்க வைக்க மாட்டார். நீங்கள் ஏனென்றால் ஆண்டுடைய பிள்ளைகள். அவர் உங்களை சேற்றிலிருந்து வெளியே எடுத்து உங்கள் கால்களை இயேசு கிறிஸ்துவின் மேல் உறுதியாக நிலைநிறுத்தி உங்கள் நடைகளை மீண்டும் சீராக்குவார். படித்து பாருங்கள். சங்கீதம் 18:2, சங்கீதம் 61:2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு புரியும். ஆகையால் நீங்களும் நானும் ஆண்டவரை முழுமனதோடு பற்றிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளில் அழைத்திருக்கிறார். நாம் ஜெபிப்போம் இப்பொழுது. அன்புள்ள பரலோக பிதாவே, பாரமான உணர்ச்சிகள் என்னும் இருண்ட படுகொலியில் நான் மூழ்கி கொண்டிருப்பதை போல உணர்கிறேன். தயவாய் என் மேல் இரக்கம் கொண்டு என் கூக்குரலை கேளும். என்னை அதிலிருந்து வெளியே எடுத்து என் பாவங்களை கண்மலையின் மேல் நிலைநிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you.
இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை மீண்டுமாக நாம் படித்து பயன்பெற வேண்டும் என்று கர்த்தர் தாமே இன்றைய நாளில் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றார். அப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தெளிவாக கேட்டு மீண்டும் நாம் அனைவரும் ஆண்டவருடைய பாதையில் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் நம்மை ஒருவரையிலும் நம்மை கண்ணோக்கி வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொடுப்பது தேவன் நாம் கொடுப்பதை கவனிக்கிறார். கர்த்தர் நாம் என்ன மக்களுக்கு செய்கிறோம், என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றோம் பிறருக்கு, அன்பையா, பொருளையா, பணத்தையா, ஆஸ்தியா, அந்தஸ்தையா, நல நட்டையோ, தங்கத்தையோ, அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம் பிறரிடத்தில் என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றோம்? அவர்கள் எல்லோரும் மார்க்கு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 41 முதல் 44, லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 1-4 முடிய படித்து பாருங்கள். தேவன் நாம் கொடுப்பதை கவனிக்கிறார். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுக்கப்பட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டான் என்றார். அவளோ யார்?
கொடுப்பதை மட்டுமல்ல, நாம் எப்படி ஏன் கொடுக்கிறோம் என்பதையும் கவனித்து பார்க்கிறார். நாம் எப்படிப்பட்ட மனிதர்கள், நாம் எப்படி பிறருக்கு கொடுக்கின்றோம், எல்லாத்தையும் என்னவெல்லாம் கொடுக்கின்றோம் அதை கவனிக்கிறார் கர்த்தர். பொதுவாக நாம் தேவனுக்கு காணிக்கை கொடுக்கையில் எவ்வளவு கொடுக்கிறோம் என்று நினைத்து பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரோ நாம் எவ்வளவு கொடுக்காமல் இருக்கிறோம் என்பதையே காண்கிறார், கவனிக்கிறார், பார்க்கிறார். அதாவது நாம் எவ்வளவு நமக்கென்று வைத்துக் கொள்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கிறார். கொடுக்கப்பட்ட தொகையை அல்ல, மாறாக கொடுக்கப்படும் அன்பையும் தியாகத்தையும் ஆண்டவர் அளவிடுகிறார். நாம் பிறருக்கு எந்த அளவிற்கு அன்பை கொடுக்கின்றோம், எந்த அளவிற்கு நாம் தியாகத்தை நாம் அர்ப்பணிக்கின்றோம். உண்மையான அன்பு என்பது தன்னையே அர்ப்பணிப்பதில் அடைந்துள்ளது. தாராள மனப்பான்மை என்பது செல்வத்தை பற்றியது அல்ல, மாறாக அர்ப்பணிப்பை பற்றியதாகும். நாம் ஆண்டவருக்கும் மற்றவர்களுக்கும் நாம் செல்வத்திலிருந்து கொடுக்கிறோமா அல்லது நம்முடைய இருதயத்திலிருந்து கொடுக்கிறோமா என்று கேள்விக்குறியாக இருக்கின்றது. இயேசு எருசலேம் தேவாலயத்தில் இருந்தார். மக்கள் தங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் காணிக்கை பெட்டியில் போடுவதை பார்த்து கொண்டிருந்தார் கர்த்தர். தன்னிடம் இருந்த அனைத்தையும், அதாவது 2 காசுகளையும் கொடுத்த ஏழை விதவை பெண் தங்கள் மிகுதியில் இருந்து கொடுத்த செல்வந்தர்களை விட அதிகமாய் கொடுத்தாள் என்பதை இயேசு எடுத்து காட்டுகிறார். அவள் என்ன செய்தால், மற்றவர்கள் எல்லோரும் அவர்களுடைய பரிசில் நிறைய பணம் வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அந்த தேவாலயத்தில் அந்த காணிக்கை நேரத்தில் பார்த்து கொண்டிருந்தார், யார் எப்படி போடுகின்றார்கள் என்று. ஆனால் அந்த கதவு ஓரத்தில் இருக்கும் அந்த விதவை பெண்ணானவள் அந்த பணத்தை எப்படி போட்டால், தன்னிடம் இருந்த அனைத்தையும் அவள் அந்த செயலை முடித்து போட்டிருந்த அந்த பணத்தை அவிழ்த்து அந்த பணத்தை அனைத்தையும் அந்த ஏழை விதவையானவள் அந்த காணிக்கை பெட்டியில் அவள் போட்டாள் என்று கர்த்தர் அவளை பார்த்து கவனித்துக் கொண்டிருந்தாராம். இயேசு இவ்வாறு எடுத்து காட்டுகிறார். செல்வந்தர்களாக தன்னிடம் இருந்த அனைத்தையும் 2 காசுகளையும் அந்த ஏழை விதவை தங்கள் மிகுதியில் இருந்து கொடுத்த செல்வந்தரை விட அதிகமாக கொடுத்தாள் என்பதை இயேசு சுட்டி காட்டுகிறார். செல்வந்தராக இருப்பது பாவமோ சுயநலமோ அல்ல. செல்வம் தேவனுக்கு மனக்கசப்பை உண்டாக்குவதில்லை. ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள் என்பதே சத்தியம். சங்கீதம் 62:10 வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், அவர் ஞானம் உள்ளவர், நமது கிரிகிரிகளை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். 1 சாமுவேல் 2:3 வாசித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, அவர் நம் மீது அக்கறை கொள்ளும் தேவன். நம்மை பற்றி நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், எந்த வழியில் போய்கொண்டிருக்கின்றோம், என்னென்ன நாம் பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், என்னென்ன நாம் பிறருக்கு நாம் அன்பு செலுத்துகின்றோம், எதை தியாகம் பண்ணுகின்றோம், எதை அர்ப்பணிக்கின்றோம், எதை கொடுக்கின்றோம், எதை வாங்குகின்றோம், யாருக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், யாரோடு எப்படி பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று கர்த்தர் அவர் கவனித்துக் கொண்டிருக்கின்றார். ஆதலால் அவருக்கு தெரியும், அவர் ஞானம் உள்ளவர், அவர் நம் மீது அக்கறை கொள்ளும் தேவன், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கவர். சங்கீதம் 140:9 படித்து பாருங்கள். அவர் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஆதரிக்கிறவர், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் செய்தவர் கர்த்தர். விதவைகளுக்கு ஆதரவளித்து அவர்களை அரவணைப்பவர் கர்த்தர், மனிதர்கள் அல்ல. இயேசு அந்த விதவையை நாம் பின்பற்றுவதற்கு ஒரு உதாரணமாக சுட்டிக்காட்டவில்லை. அந்த ஏழை விதவையோ அல்லது செல்வந்தர்கள் கொடுத்தவர்களுக்காகவோ அவர்களை நியாயம் தீர்க்கவில்லை.
மதம் மற்றும் ஆராதனை என்ற போர்வையில் பெரும் செல்வத்தை பெருக்குவதற்காக தங்கள் அதிகாரத்தையும் வரங்களையும் தவறாக பயன்படுத்திய மத அமைப்பையே அவர் நியாயம் தீர்த்தார். பணக்காரர்கள் 500, 1000 அப்படி போடுவார்கள். ஏழைகள் எப்படி போடுவார்கள்? அவர்கள் அன்றாடம் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு அன்றாட அந்த கூலியுடைய வருமானத்தை வைத்துக் கொண்டு தான் அவர்கள் அந்த வயிற்றுக் கொழுப்பை பார்த்துக் கொள்வார்கள். ஆயினும் அவள் அந்த பணத்தை அவள் முழுமையாக அந்த காணிக்கை பெட்டியில் போட்டாள். மத தலைவர்கள் பேராசை கொண்டு விதவைகளின் செல்வங்கள் அனைத்தையும் அபகரித்ததாக அவர் குற்றம் சாட்டினார். தேவாலய முற்றத்தில் நடந்து கொண்டிருந்த எல்லா பேராசை செயல்களில் இருந்தும் ஆலயத்தை சுத்தப்படுத்தினார். இயேசு தாம் கொடுப்பதை கவனித்து மதிப்பிடுகிறார். கடவுள் நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்று மதிப்பிடுகிறார். அவர் கொடுக்கும் செயலை மட்டுமல்ல, அதன் பின்னணியில் உள்ள நோக்கத்தையும் உற்று நோக்குகிறார். தங்களால் இயன்ற பணத்தை கொடுக்கும் ஏழைகளை பாதுகாக்கும் ஒரு பாதுகாவலராக இருக்க சபை அழைக்கப்படுகிறது. நம் ஆலயத்தில் வரும்பொழுது பணக்காரர்களும் ஏழைகளும் எல்லாரும் நாம் வருகின்றோம். ஆனால் நாம் காணிக்கை கொடுக்கும் பொழுது அந்த ஏழைகளும் அந்த பணக்காரர்களும் செல்வந்தர்களும் கொடுக்கும் அந்த காணிக்கை எந்த மாதிரியான காணிக்கை என்று கர்த்தர் அதை கவனித்து பார்த்து கொண்டிருக்கின்றார். படித்து பாருங்கள். நீங்கள் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-3 படித்து பாருங்கள். ஆண்டவருக்கு நாம் கொடுப்பதின் சாராம்சம் தியாகமே. நாம் அவருக்கு கொடுக்கும் போது நமக்கு விருப்பமான அல்லது தேவையான ஏதோ ஒன்றை அவருக்காக விட்டுக் கொடுக்க வேண்டும். நம்மால் முடிவதற்கு மேலாக நமது திராணிக்கு மிச்சையும் கொடுக்க வேண்டும். நம் சேமிப்பிலிருந்து கொடுத்தாலும் சரி அல்லது வறுமையிலிருந்து கொடுத்தாலும் சரி, உதாரணத்துவமாய் மகிழ்ச்சியுடன் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். படித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7. நாம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை நம் இருதயத்தில் நாமே தீர்மானிக்க வேண்டும். மனம் இல்லாமல் அல்லது வற்புறுத்தலுக்கு பணிந்து கொடுக்க கூடாது. மகிழ்ச்சியுடன் கொடுப்பவரை தேவன் நேசிக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது காணிக்கை பாடல்களை பாடி துதிப்போமாக. He
வானகதமே நீ மெய்யாகவே தூயவர், புனிதற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறேன். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவை உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நம் அனைவரும் ஆண்டவருடைய பந்தியில் ஒருவனவற்றை பகிர்ந்து கொள்வோமாக.
இப்பொழுது கண்களை மூடி அவரை நோக்கி நாம் துதிப்போமாக. பரமபிதாவே, நாங்கள் உமது வார்த்தையை கேட்கும் போது எங்கள் இருதயங்கள் உமது இருதயத்துடன் ஒன்றிணையற்றும். உமது வழிகாட்டுதலுக்கும் திருத்தத்துக்கும் ஆறுதலுக்கும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உமது வார்த்தை வெறுமனே கேட்கப்படுவது மட்டுமல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் ஆழமாக வேரூன்றி உமது ராஜ்யத்திற்காக கனி கொடுக்க எங்களை மலரட்டும். உமது வார்த்தையில் நாங்கள் வாழவும் அவற்றை எங்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தவும் எங்களுக்கு உதவும். கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எங்கள் உறுதியான அஸ்திபாரமாக இருக்கட்டும். தியாகத்துடன் கொடுப்பதன் மகிழ்ச்சியை எங்களுக்கு வெளிப்படுவதற்காக நாங்கள் உமக்கு விசேஷமாக நன்றி கூறுகிறோம். தகப்பனே, நீர் எங்கள் மீது எண்ணற்ற ஆசீர்வாதங்களை பொழிந்திருக்கிறேன். நாங்கள் பிறந்ததிலிருந்து எங்கள் சரீர மற்றும் ஆவிக்குரிய நலனில் தனிப்பட்ட அக்கறை காட்டியிருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் உற்சாகமான இருதயத்துடன் கொடுக்கவும் உமது ஏற்பாட்டிற்காக உமக்கு நன்றி கூறவும், தியாகத்துடன் கொடுத்த அந்த ஏழை விதவியை போல கொடுக்க ஞானத்தை கேட்கவும் எங்களுக்கு உதவும். உமது பெருக்கத்தின் மீதும் ராஜ்யத்தின் நோக்கங்களுக்காக வளங்களை சீரமைப்பதிலும் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவும். கர்த்தாவே, எங்களிடமுள்ள அனைத்தும் உம்மிடமிருந்து வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் மனமார்ந்து கொடுப்பவரை நேசிக்கிறீர் என்பதை அறிந்து தயக்கத்துடனோ அல்லது கட்டாயத்தின் பேரிலோ அல்லாமல் மகிழ்ச்சியோடும் மனப்பூர்வமாகவும் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் தலை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் உங்கள் குடும்பத்தின் மேல் பிரகாசம் அடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.